எவ்ரிவன். உங்கள் வீட்டுக்கு ஏசி வாங்க போகிறீங்களா? சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனால் வெயில் தாங்க முடியல. ஸோ புது ஏசி ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையுமே ரெஃபரன்ஸ் கேட்காதீங்க. உங்களுக்கு உங்கள் தெரிஞ்ச ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இருப்பார்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க தான் ஃபீல்டில் இருக்காங்க. எந்த ஏசி ரெஃபர் பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டோட ஏரியா வச்சு தான் ஒரு ஒரு சில ஏசிலாம் ரெஃபர் பண்ணணும்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ். உங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ரைனேஜு, ஏரி, குளம், பீச்சு இதெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா காப்பருக்கு சூட் ஆகாது. அடிக்கடி கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏசியை வந்து நாங்கள்லாம் ரெஃபர் பண்ணுவோம். யார் பேச்சும் கேட்காது. சமீபத்தில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஏசி எடுத்துங்க, ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் பட் நல்லா கூலிங் வரும். ரேட் அதிகமாக இருக்க ஏசிலாம் நல்லா கூலிங் ஆகும்னா, லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்க ஏசிலாம் கூலிங் வராதா? எல்லா ஏசியுமே நல்லா கூலிங் வரும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் இன்வெர்ட்டர் பெஸ்ட்டா, இன்வெர்ட்டர் பெஸ்ட்டான்ற ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. நான் இன்வெர்ட்டர்லேயும் சேம் கூலிங் தான், இன்வெர்ட்டர்லையும் சேம் கூலிங். எஸ், உண்மையும் அதுதான். இதுலேயும் சேம் சைஸ் தான், அதுலேயுமே சேம் சைஸ் காயில் தான் வரும். இதுக்கும் ஒரே கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் ஒரே கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே கேஸுன்றதும் காயில்ன்றதும் ஒன்று தான். இதுன்னு இன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் கரண்ட்டை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும், நான் இன்வெர்ட்டர் கரண்ட்டை மிச்சம் பண்ணி கொடுக்காது. இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு ஏசிலையுமே கூலிங் ஒன்று தான். நான் இன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி, இன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் அதிகம். எவ்ரி 2 months ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 6 months ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு யார் பேச்சும் கேட்காதுங்க. இங்கே ஆஃபர் இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு போங்க, இங்கே பெஸ்ட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு ஆஃபர் வேணுமா, நல்ல ப்ராடக்ட் வேணுமா? இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஏசியை ரெஃபர் பண்ணுறோன்னு தெரியாமலே ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. விலை உயர்ந்த ஏசி தான் கூலிங் வரும் இல்லை, லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்க ஏசி நல்லா கூலிங் வரும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்கன்னா உங்கள் சொந்த காசை போட்டு தான் வாங்குறீங்க. அந்த காசை சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த காசு வேஸ்ட் ஆகும்னா நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் என்னோடய பெஸ்ட் ஐடியா. இவங்க சொல்கிறாங்களா யார் பேச்சும் கேட்க, உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்கிட்ட கேளுங்க. அதுதான் பெஸ்ட்டு ஒன். ஓப்பனாக சொல்லலாம், என்னால் இந்த பிராண்ட் நேம்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியல. இன்கேஸ் நீங்கள் ஏசியை வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட் ஏசி என்னன்னு ரெஃபர் பண்ணுறேன். உங்கள் வீட்டோட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியா சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு என்ன ஏசி ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லோ வோல்டேஜ் இருக்குமா, ஹை வோல்டேஜ் இருக்கா, அதுக்கு என்ன ஏசி தாங்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிங்க. இதனால் எனக்கு ஒரு ரூபா லாபம் இல்லை. பட் நீங்கள் யார் மூலிமா ஏமாறாமல் இருக்கலாம். எனக்கு தான் நீங்கள் கால் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏசி மெக்கானிக்கோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க ஏசி மெக்கானிக்கோ நீங்கள் கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம்.